வணக்கம். ஸ்வாதிகா ஹியர். சிக்ஷா பை ஸ்வாதிகாலேருந்து மறுபடியும் உங்களை ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க இந்த ஒரு 1 இயர் ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருந்துகிட்ருக்கீங்க. மாற்றி மாற்றி எக்ஸாம்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. குரூப் 4, அப்புறம் குரூப் 1 வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபெஸ்டிவல்ஸாக போயிட்டுருக்கு. அதே அளவுக்கு இடத்துல நானும் இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். நிறைய ஸ்ட்ரெஸ், நிறைய ப்ரெஷர், நிறைய டவுட்ஸ், நிறைய கன்ஃபியூஷன், சொல்லவே முடியாதுல்ல, அவ்வளோ கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நீங்கள் உட்காந்து ஒரு எக்ஸாமுக்கு படிக்கும் போது அந்த இன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நிஜமே தவிர, அந்த எக்ஸாம் எப்படி எழுதுவோம், அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குமா, அந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆவேனா, அந்த எக்ஸாமுக்கு நான் நிஜமாகவே படிக்கிறேன்னு நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்புகிறாங்களா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி நானும் வேலைக்கு போயிடுவேனா அப்படிங்கிற நிறைய கேள்விகள், அது எல்லாமே பியாண்ட் ஆர் இமேஜினேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்மளோட சக்திக்கு மீறின சில விஷயங்கள் நம்ம பிரெயினில் ப்ராசஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ டவுட்ஸ், அவ்வளோ கன்ஃபியூஷனோட தான் ஒரு ஆஸ்பிரண்ட்டுமே இன்றைக்கி இருக்கீங்க. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆஸ்பிரண்ட் ஃபேஸ் அப்படிங்கிறது ஹைலி டிஃபிகல்ட் ஃபேஸ். அந்த ஆஸ்பிரண்ட் ஃபேஸில் இருக்கிற ஒரு பதட்டம், அந்த ஆஸ்பிரண்ட் ஃபேஸில் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன், அதெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் மீட்டர் வச்சு மெஷர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஹை லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டே க்ரியேட் பண்ணும். பட் ஒரே ஒரு விஷயந்தான், இன்னைக்கு நிறைய ஆஃபீஸர்ஸ் நம்ம கண்ணு முன்னாடி உதாரணங்களாக இருக்காங்க, நம்மளோட இன்ஸ்பிரேஷன்ஸாக இருக்காங்க, நம்மளோட முன்னோடிகளாக இருக்காங்க. நம்ம அவங்கள பார்த்து வியந்து பார்க்குறோம், அன்னார்ந்து பார்க்குறோம். வி லுக் அப் டு தெம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற நிறைய ஆஃபீஸர்ஸ் என்னைக்கோ ஒரு நாள் உங்களை மாதிரி இருந்து அங்கேருந்து வந்தவங்க தான். ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட் லைஃபோட உண்மை. இதுதான் ஆஸ்பிரண்ட் லைஃபோட யதார்த்தமான, எல்லாரும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு ப்ராக்டிக்கல் ஃபேக்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆஃபீஸர்ஸுமே உங்களை மாதிரி இருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் அன்அவாய்டபிள், இன்எவிட்டபிள். அதை நம்ம ஐயோ இப்படி இல்லாமல், பதட்டம் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த எக்ஸாம் நிதானமாக தெளிவாக உட்காந்து படித்து பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா அது ப்ராக்டிக்கலி பாசிபிளே இல்லை. புரியும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபேமிலி ப்ரெஷர், ஒரு சொசைட்டியில் இருக்கிற ப்ரெஷர், வேலைக்கு போகலையே, இன்னும் எத்தனை நாள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இன்னும் எவ்வளோ புக்கு வாங்கிக்கிட்டே இருக்கிறது, நம்ம போகிற பாதை கரெக்டாக, ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக, இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கூட தொடர்ந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதனால என்னால் கரெக்டாக படிக்க முடியல. எஸ், ஸோ உட்காரம் படிக்க இவ்வளோ விஷயங்கள் ஓடுது பிரெயினில். அப்புறம் இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறக்குள்ளே டைம் போயிடுது, சரியாக படிக்க முடியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினைக்க இன்னைக்கு நம்மளோட ப்ரெசன்ட் டேயோட எஃபெக்டிவ்னஸ் தான் நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ படிக்கிறோம், இன்றைக்கி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக நம்ம எவ்வளோ படிக்கிறோங்கிறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்கே தவிர ரிசல்ட்டு, எக்ஸாம் எதுவுமே நம்ம கையில் இல்லை. பட் இதெல்லாம் யோசித்து நீங்கள் இன்றைக்கி ஒரு டேவை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம லைஃப் லாங் இந்த ப்ராசஸ்க்குள்ளேயே தான் இருப்போமே தவிர இந்த ப்ராசஸ்லேருந்து வெளியே வர மாட்டோம். ஓகே. அண்ட் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குரூப் 4 முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நல்லா எழுதியிருப்போம், நிறைய பேர் நல்லா எழுதியிருக்க மாட்டோம். நல்லா எழுதியிருக்கோன்னு நினைக்கிறவங்களுக்கும் இதே டவுட் இருக்கும், வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கட் ஆஃப் ஜாஸ்தி ஆகுமா கம்மியாகாதா, நம்ம உள்ளுக்குள்ளே போயிடுவோமா போக மாட்டோமா. நல்லா எழுதாதவங்க இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்னு தோணுது, நான் சரியாக எழுதலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதை விட ஒரு 10%, 50% ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் இருக்கும், இவன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் அது எல்லாமே அந்த குரூப் 4ஓடு விட்டுருங்க. அது நம்ம எதுவுமே இப்போ மாற்றவே முடியாது. இட்ஸ் ஆல் டன் அண்ட் டஸ்டட். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது அந்த ப்ரெஷர்னால் அடுத்து வர எக்ஸாமோட ப்ரிப்பரேஷனை பாதிக்கிற அளவுக்கு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை முடிச்சுட்டு தினம் வாழ்க்கையே ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு போராட்டம் தான். பல கேள்விகளை சந்திக்க வேண்டியது இருக்குது. வெளியிலிருந்து வர கேள்விகள், உங்களுக்குள்ளே எழுற கேள்விகள். வெளியிலிருந்து வர கேள்விகள் கூட சில சமயம் நம்ம சமாளிச்சிடலாம். நமக்குள்ளே எழுக்கிற கேள்விகளுக்கு நமக்கு பதிலே இல்லை. கேள்வியும் பயமும் ஒன்னோட ஒன்று கலந்தே இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த ப்ராசஸ்க்குள்ளே இருக்கோம். அப்படிங்கும் போது இன்னும் நீங்கள் உங்களை கஷ்டப்படுத்திக்காதீங்க, இன்னும் நீங்கள் உங்களை சிரமப்படுத்திக்காதீங்க. டோன்ட் பாதர் யுவர் செல்ஃப் அகெயின் ஃப்ரம் யுவர் சைடு. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு குரூப் 2 வரப்போகுது, குரூப் 1 வரப்போகுது. நான் அதுக்கு பெட்டராக என்ன பண்ணலாம், போன தடவை பண்ண தப்பை இந்த தடவை பண்ணாமல், போன தடவை பண்ணாத சில விஷயங்களை இந்த தடவை பண்ணி இதை சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி
உங்களோட யோசனைகளை வழிநடத்தி கொண்டு போங்க. நம்மளோட பெரிய பிரச்சனையே நம்மளோட யோசனைகள், நம்மளோட பிரெயின் மட்டும்தான், நம்மளோட எண்ண அலைகள். அதை வந்து ஒரு வழி நடத்தி வர்ற எக்ஸாமில் நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நோக்கி கொண்டு போங்க. அண்ட் ரெண்டாவது, இந்த கஷ்டம் எல்லாமே டெம்ப்ரவரி. இந்த கன்ஃபியூஷன்ஸ், இந்த மனக்கவலைகள், இந்த நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள், ப்ரெஷர், ஃப்ரஸ்ட்ரேஷன், காம்படிஷன், டிமோட்டிவேஷன், டிஸ்கரேஜ்மெண்ட், நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் மூட் ஸ்பெசிஃபிக்காக. சில நாள் எனர்ஜி இருக்குது, சில நாள் படிக்கவே தோணல, ரொம்ப சோர்வாக இருக்குது, பாடி டயர்ட், மென்டல் டயர்ட், ஃபிசிக்கல் டயர்ட், இது எல்லாமே டெம்ப்ரவரி தான். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு டெம்ப்ரவரி அப்படின்னா, நான் சர்வீஸ் வாங்க போகிறேன், நல்ல ரேங்க் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் கண்ணில் பார்க்குற வரைக்கும் டெம்ப்ரவரி தான். அதுக்கப்புறம் இது எல்லாமே மறந்து போயிடும். ஸோ தட் ஒன் ஃபைன் டே கண்டிப்பாக எல்லாத்தோட லைஃப்லேயும் வரும். அது வரைக்கும் இது வந்து ஒரு டெம்ப்ரவரியான ஒரு விஷயம் தான், இந்த கவலை, கஷ்டம் எல்லாமே. ஸோ இந்த டெம்ப்ரவரியான விஷயத்தில் நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பெர்மனண்ட் ஹாப்பினஸை நோக்கி போகிற அதுக்கு போட வேண்டிய எஃபர்ட்ஸில் குறைச்சிக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு 6 மாதம், குறைஞ்சது ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அதிகபட்சம் இருக்கிற தற்காலிகமான பிரச்சனைகள் தான். எல்லாரும் இதை கடந்து தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இதை கடந்து போவீங்க. நீங்களும் கடந்து இதை தாண்டி போய் ஒரு வெற்றியாளராக நின்று இதை திரும்பி பார்த்து, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம்ல, நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தானே இன்றைக்கி இங்கே இருக்கோம் அப்படின்னு டெஃபினட்டாக நீங்களும் ஒரு நாள் யோசிச்சு பார்ப்பீங்க. இன்றைக்கி யோசிச்சு பார்க்குற எல்லாரும் அதே மாதிரி இருந்தவங்க தான் இன்றைக்கி அப்படி யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் தட் டே, அந்த நீங்கள் இதெல்லாம் திரும்பி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுற நாள் ரொம்ப தூரம் இல்லை, நீங்கள் எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது, நீங்கள் தொடர உயரத்தில் தான் இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க முடிஞ்ச எக்ஸாம்ஸை பற்றி. வரப்போகிற எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். ஸோ வரப்போகிற எக்ஸாம் அப்படிங்கிறது அடுத்த மேஜர் எக்ஸாம் Group 2 2A. ஸோ அதுக்கு அடுத்து என்ன யோசிப்போன்னா, மெயின்ஸ் இருக்கே, மெயின்ஸில் சிலபஸ் மாற்றிருக்காங்க அப்படின்னு. ஸோ வரப்போகிற எக்ஸாமை டார்கெட் பண்ணோன்னே நீங்கள் மெயின்ஸுக்கு சிலபஸ் மாற்றிருக்காங்க, மெயின்ஸ் என்ன பண்ண போகிறோம், 2 சிலபஸ் இருக்குது Group 2 2A. ஸோ அகெயின் அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாதான், கிளியர் பண்ணவங்களுக்கு தான் 2A 2 மெயின்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் பின்னாடி கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி டிக்கெட் வாங்கி ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். ரொம்ப அதை பற்றியும் இப்போ யோசிக்காதீங்க. இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வேலை, வரப்போகிற Group 2 2A ப்ரிலிம்ஸ் செப்டம்பரில், அதை நம்ம கிளியர் பண்ணணும். நமக்கு முன்னாடி இருக்கிற கோல் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ப்ரிலிம்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வரக்கு 3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 3-4 மாதம் டைம் இருக்கும். அடுத்த 6-7 மாதத்தில் நம்ம அதை பற்றி யோசிச்சுக்கலாம். இப்போ வரப்போகிற 3 மாதத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணாமல் அடுத்த 6-7 மாதம் கழித்து வர மெயின்ஸை நம்ம நினச்சி இப்போ இந்த டைமை மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ப்ரிலிம்ஸ் பற்றி மட்டும் யோசிங்க. Group 2 ப்ரிலிம்ஸ், Group 2A ப்ரிலிம்ஸ். இந்த ப்ரிலிம்ஸில் என்ன இருக்குது, 200 கொஷின் இருக்குது. 200 கொஷனில் நம்ம எவ்வளோ கொஷின் எய்ம் பண்ணணும் கிளியர் பண்ணுறக்கு? 150 கொஸ்டின் எய்ம் பண்ணும். ஓகே, சூப்பர். அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற இடத்துல எழுதி வச்சுருங்க. செப்டம்பர் Group 2 2A ப்ரிலிம்ஸ் 150 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 200 நான் போடுறேன். ப்ளஸ் 5ன்னு போட்டு வைங்க. நீங்கள் 155 எய்ம் பண்ணால் தான் 150 வரும். ஸோ 155 கொஷின்ஸ். அந்த 155 கொஷின்ஸ்க்கு நான் என்னெல்லாம் படிக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு அந்த 155 கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னா, அந்த 200 கேள்விகள் எங்கேருந்து வருதுன்னு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த 200 கேள்விகளில் 100 கேள்விகள் பொது தமிழ் இல்லை பொது ஆங்கிலம். டெஃபினட்டாக அதுதான் மேஜர் கீ ரோல். 25 கொஷின்ஸ் ஆப்டிடியூடு, 75 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ நீங்கள் அந்த 100 கொஷின்ஸ்க்கு பொது ஆங்கிலமாக பொது தமிழாங்கிறத ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி, ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னா 100 கொஷின் ஜென்ரல் இங்கிலீஷ், 25 கொஷின் ஆப்டிடியூடு, 75 கொஷின் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு பிரிச்சுருங்க. இந்த 100 பொது இங்கிலீஷ், பொது ஆங்கிலம் ஒரு ஜென்ரல் இங்கிலீஷ் நான் எவ்வளோ வாங்கணும்? 96 97 வாங்கணும். என் டார்கெட் 97. ஆப்டிடியூடில் எவ்வளோ வாங்கணும்? 25க்கு 24 வாங்கணும். ஒன்று கேர்லெஸ் மிஸ்டேக்கில் போனாலும். ஜென்ரல் ஸ்டடீஸில் குறைஞ்சது 60 to 65 வாங்கணும். இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணும் போது டவுட் வேண்டாம். என்னால் முடியுமா, இதை வாங்கிடுவேனா, வியப்பாக இருக்கே, இவ்வளோ மார்க் என்னால் எடுக்க முடியுமா, இந்த ஃபிக்ஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அவ்வளோதானே தவிர, செப்டம்பர் 28ஆம் தேதி தான் உங்களால் வாங்க முடியுமா முடியாதான்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அதை யோசிச்சுக்கிட்டே முடியுமா முடியாதான்னு ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க? டார்கெட் ஃபிக்ஸ்டு, ஒர்க் இன் ப்ராக்ரெஸ்.
அப்போ அடுத்த 3 மாதம் 90 நாள் 95 நாள் நீங்கள் அந்த டார்கெட்டுக்காக உழைக்கிறீங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டார்கெட் அச்சீவ்டா, மிஷன் ஃபெயில்டா, மிஷன் சக்ஸஸான்னு தெரியும். ஸோ இப்போ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து மிஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? படிக்கணும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும், ஜென்ரல் தமிழ் படிக்கணும், ஆப்டிடியூட் போட்டு பார்க்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணும். இம்பார்ட்டண்ட்டாக யூனிட் 8, யூனிட் 9, INM பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர், அப்புறம் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸ் எல்லாமே படிக்கணும். ஸோ இது கூட படிக்கிறது மட்டும் போதுமா அப்படின்னா டெஸ்ட் போட்டு பார்க்கணும். படிச்சுக்கிட்டே போகிறது ஒரு ப்ராசஸ் அப்படின்னாலும் அது சில சமயங்களில் டயர்டாயிரும். நம்ம கரெக்டாக தான் படிக்கிறோமான்னு தெரியாது, நம்ம ட்ராக்ல இருக்கோமான்னு தெரியாது. ஸோ படிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது ரிவிஷனும் டெஸ்ட்டும் அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட்டாக உங்களோட ஸ்கெட்யூலில் இருக்கணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா 6 மணி நேரம் படிங்க, 2 மணி நேரம் ரிவைஸ் பண்ணுங்கள், 2 மணி நேரம் டெஸ்ட் போடுங்க. அப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களை யார் தோற்கடிக்க முடியும்? எந்த தேர்வும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் உங்களுது. ஸ்ட்ராட்டஜி ப்ராப்பராக இல்லைன்னா சக்ஸஸ் உங்களுது இல்லை. அவ்வளோதானே தவிர எக்ஸாம் கொடுமையானது, கொடூரமானதெல்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாம் ப்ராப்பராக அப்ரோச் பண்ணுற எல்லாத்துக்கும் ஈஸியானது. ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது இன்டெக்ரல் பார்ட், ரிவிஷனும் இன்டெக்ரல் பார்ட். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தீங்க உங்களோட ரொட்டீனில் அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் 15th 20th எல்லாமே முடிச்சிடுவீங்க. கடைசி ஒரு 10 நாள் ரிவைஸ் பண்ணிட்டு போய் எக்ஸாம் சூப்பராக எழுதிட்டு வரலாம். இந்த குரூப் 4ல் நீங்கள் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக குரூப் 2 நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சிக்ஷாவில் டெஸ்ட் பேட்ச் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குரூப் 2A டெஸ்ட் பேட்ச் ஒன்று பழசு போயிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்த தடவை புது டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கே, எல்லாமே டே 1லேருந்து கரெக்டாக பண்ணணும், புதுசாக இன்னையிலேருந்து பண்ணணும் அப்படின்னு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். புதுசாக பண்ணும் போது நம்மளுமே ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, கரெக்டாக ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நமக்குமே ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அந்த புது டெஸ்ட் பேட்ச் கம்மிங் 17th ஜூன் 17th உங்களுக்காக லான்ச் பண்ணுறோம். அதில் மொத்தம் ஜென்ரல் ஸ்டடீஸ் கவர் பண்ணுறோம், பொது தமிழ் கவர் பண்ணுறோம், ஆப்டிடியூட் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இங்கிலீஷ் ப்ளஸ் ஆப்டிடியூட் கவர் பண்ணுறோம். ஜென்ரல் ஸ்டடீஸில் 35 டெஸ்ட்டு, பொது தமிழில் 40 டெஸ்ட்டு அண்ட் ஆப்டிடியூடில் 20 டெஸ்ட்டு. நீங்கள் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் 35 டெஸ்ட்டு, இங்கிலீஷில் 22 டெஸ்ட்டு, ஆப்டிடியூடில் 20 டெஸ்ட்டு. ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக பயங்கர எஃபெக்டிவான டிஎன்பிசி பேட்டர்னில், டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் செட் பண்ணுற கொஷின்ஸ். அண்ட் உங்களுக்கு சிக்ஷாவோட குவாலிட்டி பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் எதுவும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை. ஆல்ரெடி குரூப் 4 நடந்த குரூப் 4ல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 55 கொஷின் நம்ம கிளாஸ் நோட்ஸ்லேருந்தே வந்துருந்துச்சு. அது கொஸ்டின் ப்ளஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ் நோட்ஸ் ரெண்டையும் அட்டாச் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். தமிழில் கிட்டத்தட்ட 75 கொஸ்டின் குரூப் 4 டெஸ்ட் பேட்ச்லேருந்து அப்படியே டைரெக்டாக வந்துருச்சு. அதுக்கு ஒரு ப்ரூஃப், சின்ன ப்ரூஃப், 2 மாடல் டெஸ்ட் நடத்தணும். 2 மாடல் டெஸ்ட்லேருந்து மட்டும் 12-13 கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் ஆயிருந்துச்சு. இலக்கண பகுதிகளிலிருந்து 5 கேள்வி அப்படியே வந்துருந்துச்சு, வார்த்தை மாறாமல். ஸோ நாங்கள் போடுற ஒரு எஃபர்ட்டும் ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆகணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் அது மட்டும் ஒரு 3 நாள் 2 நாள் போடுறோம். ஏன்னா எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த டெஸ்ட் ஷெட்யூலை நம்பி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க வேண்டியது எங்களோட கடமைங்கிற அளவுக்கு நாங்கள் டெஸ்ட் ஷெட்யூலுக்கு எஃபர்ட் போடுறோம். ஸோ அது ஆல்ரெடி ப்ரூவன் ரெக்கார்டு குரூப் 4ஓட நம்மளோட டெஸ்ட் பேட்ச்க்கான சக்ஸஸ், நம்மளோட கிளாஸுக்கான சக்ஸஸ். அது அப்படியே இன்னும் பெட்டராக இந்த புது டெஸ்ட் பேட்ச்சில் கொடுத்துருக்கோம். ஸோ 77 டெஸ்ட், 80 டெஸ்ட் உங்களுக்கு டோட்டலாக வந்துடும். மோர் தென் 10,000 கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. அந்த 10,000 கொஷின்லேருந்து ஒரு 100-150 கொஷின்ஸ் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரில். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு கொஸ்டினும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இட் வில் கெட் ரிஃப்ளெக்டட் இன் யுவர் குரூப் 2 டெஸ்ட். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷும் தமிழும், பொது ஆங்கிலம், பொது தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்டெக்ரல் திங், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டிசைடிங் ஃபேக்டர் இந்த எக்ஸாமில் இல்லையா? பொது தமிழில் 100க்கு 95 போட்டுட்டீங்க, பொது ஆங்கிலம் ஜென்ரல் இங்கிலீஷில் 100க்கு 96, 97 போட்டுட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துருவீங்க. ஏன்னா ஆப்டிடியூடில் 20, 25க்கு 20, ஜிஎஸில் ஒரு 50 அப்படி போட்டிங்கன்னா கூட நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. இல்லை மேம் அந்த ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூடில் ஒரு மொத்தமாக 50 போடுறேன், 60 போடுறேன், இதில் மொத்தமாக 60 நான் சொல்கிறேன், ஆப்டிடியூடும் ஜிஎஸும் சேர்த்து மொத்தமாக 60, 65 போடுறேன், இங்கே இங்கிலீஷில் 95 போட்டிருக்கேன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ். ஸோ இந்த இங்கிலீஷு தமிழ் தான் உங்களை டிசைட் பண்ண போகுது இந்த தடவை.
ஜிஎஸ் நல்லா படித்தாலும் அவங்க கேட்கும் போது நீங்கள் படித்த ஏரியாவிலேருந்து கொஷின் வந்திருந்தால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஆனால் பொது தமிழையோ பொது ஆங்கிலேயமோ நீங்கள் டிசைட் பண்ணலாம் எவ்வளோ மார்க் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னு. எல்லாமே படிச்சுட்டு போனீங்கன்னா 90 to 95 தமிழுக்கு ஈஸிலி பாசிபிள், இங்கிலீஷ்க்கு 95 to 97 ஈஸிலி பாசிபிள். லாஸ்ட் டைம் குரூப் 2ல் 57 ஆஃபீஸர்ஸ் சிக்ஷாவில் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. அதில் இங்கிலீஷில் போட்டவங்க 94 95 வரைக்கும் போட்டிருக்காங்க, தமிழ் போட்டவங்க 90 to 93 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் பாசிபிள். டெஃபினட்டாக முடிகிற ஒரு விஷயத்தை தான் நம்ம எய்ம் பண்ணுறோம். அதுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பொது ஆங்கிலமும் பொது தமிழும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால இந்த டெஸ்ட் பேட்சில் 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். நீங்கள் டெஸ்ட் மட்டும் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். எதுக்கு கிளாஸ்? ஒன்லி பொது தமிழுக்கு பொது இங்கிலீஷ்க்கு. மற்றபடி ஃபுல் கோர்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக சிக்ஷாவில் வந்து புது பேட்ச் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபுல் கோர்ஸ் வேணாலும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் ப்ளஸ் லாங்குவேஜ்க்கான கோர்ஸ் இருக்குது. பட் அது இல்லாமல் இந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு 4 பேட்டர்னாக பிரிச்சுருக்கோம் டெஸ்ட் பேட்சை. இந்த 4 பேட்டர்னாக வந்து டெஸ்ட் பேட்ச் ஏன் பிரிச்சுருக்கோன்னா, நீங்கள் ஃபுல் டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டெஸ்ட் ஃபுல்லாக உங்கள் பொது லாங்குவேஜோ இல்லை தமிழோ இங்கிலீஷோ சேர்த்து ஃபுல் டெஸ்ட் ஆப்டிடியூடோடனா 3499, நம்ம சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2750. ஸ்கீம் 2ல் மாடியூல் வைஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் மாடியூலாக வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம் 1499, ஆப்டிடியூட் மாடியூல் மட்டும் 1399, ஜென்ரல் இங்கிலீஷ் மாடியூல் மட்டும் டெஸ்ட் அப்படின்னா 1599. ஓகே, ஸ்கீம் 3ல் வந்து ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும், இல்லை ஃபுல் டெஸ்ட்டு ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் கிளாஸ் மட்டும், அப்போது 5999. இதில் ஜென்ரல் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கிளாஸஸ், தமிழ்னா தமிழ் இலக்கணம் கிளாஸஸ், திருக்குறள் வீடியோஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் ஸ்கீம் 4 ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸ் ப்ளஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்ட், இல்லைனா ஜென்ரல் தமிழ் கிளாஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் டெஸ்ட், which is 3999. இல்லை ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும்னா 3499. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்கீம். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு தேவை இருக்கும், எல்லாருமே பெனிஃபிட் ஆகணும் அப்படிங்கிறக்காக. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்கெடியூல் மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன் இங்கிலீஷ் மட்டும் ஷேர் பண்ணுறேன்னா, குரூப் 4 படித்த எல்லாத்துக்கும் நம்மளோட தமிழ் கிளாஸஸ் பற்றி, தமிழ் ஸ்கெடியூலை பற்றி கிளியராக தெரியும், அதோட எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்னு. பட் ஜென்ரல் இங்கிலீஷ் இந்த குரூப் 2க்கு இப்போ தான் லான்ச் பண்ணுறோம். ஸோ அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ளஸ் கிளாஸஸில் இது தமிழ்நாட்டிலேயே எந்த இன்ஸ்டியூட்லேயுமே இந்த ஸ்கெடியூல் போடல. ஓகே, ஸோ நாங்கள் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப 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 எஃபெக்டிவாக ஜூலைலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் 3 நாள் கிளாஸ் இருக்கும். அந்த ஒரு கிளாஸ்லேயுமே ஒரு 2 போயம், ஒரு ப்ரோஸ். நான் தான் ஜென்ரல் இங்கிலீஷ் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ விச் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட் அகேன். ஸோ 2 போயமும் ஒரு ப்ரோஸும் படிப்போம் நம்ம கிளாஸில். அந்த போயமில் இருக்கிற அலிட்ரேஷன், மெட்டஃபர், சிமிலி, அதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இந்த போயமோட மீனிங், ஹூ இஸ் டெல்லிங் டு ஹூம், ஆத்தர் என்ன, எல்லாமே 2 போயம் ஒரு ப்ரோஸ் படிப்போம். ப்ரோஸோட ஆத்தர் என்ன கதை, வாட் இஸ் த தீம், வாட் இஸ் த மாரல், வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், எல்லாமே படிச்சிருவோம். ஸோ ஒரு கிளாஸும் மினிமம் 2 hours, 2 PM to 4 PM. இந்த 4 மணி நேரத்தில் நம்ம படிக்க போகிறது 2 போயம், ஒரே ப்ரோஸ் தான். எவ்வளோ டைம் இருக்கும் பாருங்கள். நான் ஒரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 போயம், ஒரு ப்ரோஸ், அதுக்கப்புறம் அடுத்த நாள் 2 போயம், ஒரு ப்ரோஸ். இது 3ம் நீங்கள் கிளாஸில் 3 நாள் படித்ததுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் 1 இந்த 6 போயம் 3 ப்ரோஸ் மட்டும்தான் டெஸ்ட். ஸோ நீங்கள் கிளாஸ் மட்டும் வேணும்னா, கிளாஸ் அண்ட் டெஸ்ட் வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் இப்படி போகும், இதுதான் ஸ்கெடியூல் ஆஃப் கிளாஸஸ், இது டெஸ்ட். இல்லை மேம் எனக்கு டெஸ்ட் மட்டும் போதும்னா நீங்கள் ஜூலை 2 அன்னைக்கு இது படிக்கலாம், ஜூலை 3 அன்னைக்கு இது படிக்கலாம், ஜூலை 4 அன்னைக்கு இது நீங்களே படிச்சுட்டு டெஸ்ட் எழுதலாம். ஓகே, பட் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ ஈஸியோ, எவ்வளோ நிறைய மார்க் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியும் யூஸ் பண்ணணும். நான் பாட்டுக்கு போயம் ரேண்டமாக படிக்கிறேன், ப்ரோஸ் ரேண்டமாக படிக்கிறேன்னா முடியாது. நோ, இட்ஸ் லைக் கரெக்டாக எய்ம் பண்ணி படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஸ்கெடியூல். அண்ட் ஐ ஃபெல் இன் லவ் வித் ஸ்கெடியூல் தான் சொல்லணும். ஸோ அகெயின் போயம், ப்ரோஸ், போயம் 3 கிளாஸ், அப்புறம் டெஸ்ட் 2. இந்த மாதிரி 5 டெஸ்ட் ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரிக்கு மட்டும் போட்டிருக்கோம். பயோகிராஃபிஸ் கவர் பண்ணுறோம் கடைசி டெஸ்ட்டில். அதுக்கு பயோகிராஃபிஸ்க்கு தனியாக 2 கிளாஸ், அதுக்கப்புறம் பயோகிராஃபிஸோட சேர்த்து ஒரு டெஸ்ட், அப்புறம் ரெவிஷன் டெஸ்ட், டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். ப்ரோஸ் அண்ட் போய்ட்ரிக்கு மட்டும் 3 டெஸ்ட், ப்ரோஸ், போய்ட்ரி, பயோகிராஃபிக்கு. அண்ட் எல்லா டெஸ்ட்லேயும் காம்ப்ரிஹென்ஷனும் ஆட் பண்ணுறோம்.
ஓகே, ஸோ காம்ப்ரிஹென்ஷன் பார்ட் ஆல்சோ வில் பி ஆடட். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிடுவீங்க அப்படிங்கிறதுனால எல்லா டெஸ்ட்லேயும் காம்ப்ரிஹென்ஷனும் ஆட் பண்ணுறோம். அண்ட் கிராமருக்கு அகெயின் கிளாஸ் டெஸ்ட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மட்டும் 3 கிளாஸ், 1, 2, 3 அண்ட் லாஸ்ட் கிளாஸ் ரிவிஷன். ஸோ 4 கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட். அப்புறம் டென்சஸ்க்கு கிளாஸு டெஸ்ட்டு, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கொஸ்டின் டேக் கிளாஸஸ் டெஸ்ட். ஸோ ஃபுல் கிராமர் போர்ஷன் கவர் ஆயிரும். எல்லாமே சிங்குலர் ப்ளூரல் பிளெண்டிங் வேர்ட் காம்பவுண்ட் வேர்ட், அது இல்லாமல் கிராமர் மிஸ்லேனியஸ் 6th to 12th இருக்கிற சிலபஸில் இல்லாத மற்ற கிராமர் மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் ஆல்சோ வில் பி கவர்ட். அதுக்கப்புறம் வி ஹேவ் பார்ட் ஏ டெஸ்ட் 1, பார்ட் பி அண்ட் சி ஃபுல் ரிவிஷன் ப்ளஸ் பயோகிராஃபி, பார்ட் ஏ டெஸ்ட் 2 இந்த சிலபஸில் மீதி கிராமர், ஃபுல் மாடல் டெஸ்ட் 2. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கெடியூல்ஸ் இன் தமிழ்நாடுன்னு தான் நான் சொல்வேன். So make use of this test, general English, general Tamil, aptitude, general studies எல்லாத்துக்குமே. இந்த வீடியோவுக்கு கீழே கிளியராக தமிழில் டெஸ்ட் ஸ்கெடியூலும் இங்கிலீஷில் டெஸ்ட் ஸ்கெடியூலும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் டெஸ்ட் பேட்சே சேரலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். பார்க்கும் போது தான் நீங்கள் கரெக்டாக படிச்சுட்ருக்கீங்களா, ட்ராக்ல இருக்கீங்களா, நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ மேக் ஷுவர் யூ டேக் சம் டைம் அண்ட் ஒரு ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த 4 மாதம் அதை நோக்கி அந்த ரொட்டீனை ஒரு நாளும் ஃபில் பண்ணுறக்காக நீங்கள் பயணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். அண்ட் லாஸ்ட்டாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த கஷ்டம், இந்த கவலைகள், இந்த போராட்டம், இதெல்லாம் நிறைஞ்சது தான் இந்த ஆஸ்பிரண்ட் லைஃப். அது ரொம்ப இட்ஸ் நாட் அ கேக் வாக், இது ஒரு முள் படுக்கை மேலே நடக்கிற மாதிரி, இட்ஸ் பெட் ஆஃப் தான்ஸ் தான். பட் இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ஆஃபீஸர் ஆக போகிறீங்க, கண்டிப்பாக ஆயிடுவீங்க. அது ஆனதுக்கப்புறம் உங்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த வெற்றி, உங்களோட என்டையர் ஃபேமிலிக்கான வெற்றி, உங்களோட என்டையர் ஜென்ரேஷனுக்கான வெற்றி, இதுக்கு பின்னாடி வர தலைமுறைகளுக்கான வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஒரு ஆள் இப்போ கஷ்டப்படுறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் இந்த மன கஷ்டம், கவலை, போராட்டம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், மென்டல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் தான் அதெல்லாம் அனுபவித்து இந்த எக்ஸாமை படித்து பாஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் பாஸ் ஆகிறது, நீங்கள் இப்போ படுற கஷ்டம் எல்லாமே உங்கள் என்டையர் ஃபேமிலிக்காக, உங்கள் அப்பா அம்மாக்காக, உங்கள் ஹஸ்பண்ட்காக, உங்கள் ஒய்ஃப்காக, உங்களோட குழந்தைங்களுக்காக, பின்னாடி வர தலைமுறைகளுக்காக. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வேணும்னா வேலை செய்யலாம், இல்லைன்னா நான் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். இது என்னோட முடிவு இல்லையா? இன்னைக்கு நான் வேலை செய்யணுமோ வேண்டாமா, இன்னைக்கு நான் ஏதாவது பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது என்னோட முடிவு அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதே இல்லை. இன்னைக்கு நான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அது எனக்கானது மட்டும் இல்லை. இன்னைக்கு நான் ஏதோ ஒன்று கீழே விழுந்து மேலே எந்திரிச்சு ஒரு விஷயத்த நான் செட் பண்ணுறேன் அப்படின்னா இதுதான் என்னோட பின்னாடி வர அடுத்த தலைமுறைகளுக்கான குறைந்தபட்ச இலக்காக மாறும். இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு அடையிற உயரம் அங்கிருந்து தான் எனக்கு பின்னாடி வரவங்க ஸ்டார்ட்டே பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் ஒர்க் பண்ணுறேன், இன்னைக்கு நான் படிக்கிறேன், நான் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களோட அதிகமாக நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போட்டு ஒரு உயரத்தை அடைவீங்கல்ல, உங்களோட மிகப்பெரிய வெற்றியாக அது இருக்கும். பட் உங்களுக்கு பின்னாடி வர உங்கள் குழந்தைங்க, உங்கள் தங்கச்சி, தம்பி, அடுத்த தலைமுறை, எங்கள் அண்ணா, எங்கள் அப்பா, எங்கள் அம்மாவே அதை அச்சீவ் பண்ணாங்க, அங்கிருந்து அதுக்கு மேலே நான் என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. ஸோ உங்களோட அதிகபட்ச இலக்கா நீங்கள் வச்சு அதுக்காக அதிகபட்ச கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு நீங்கள் அடைய போகிற அந்த வெற்றி பின்னாடி வர தலைமுறையோட குறைந்தபட்ச இலக்கு, அங்கிருந்து தான் உங்கள் வாழ்க்கையவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ படுற கஷ்டம் உங்களுக்கானது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்துக்காகவும் சேர்ந்து இன்னைக்கு உழைச்சிட்ருக்கீங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுங்கள். எத்தனையோ பேர் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் கஷ்டம், இது நமக்கு செட் ஆகாதுன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. அப்படி அத்தனை பேர் மத்தியில் இதை எப்படியாவது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்க உங்களுக்கு பலன் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தேர்வை நம்பி இந்த தேர்வுக்கான உண்மையான உழைப்பு போட்ட எல்லாரும் வெற்றியாளர்களாக கண்டிப்பாக ஆயிருக்காங்க, அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. வெற்றியாளராக ஒருத்தர் ஆகலைன்னா ஒன்று இந்த தேர்வை நம்பலை, இல்லை அதற்கான தேவையான உழைப்பை போடலையே தவிர அதை போட்ட எல்லாரும் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வழியை இந்த தேர்வு அமைச்சு கொடுத்துருக்கு. அவங்க மட்டும் இல்லை, அவங்க பின்னாடி வர தலைமுறைகளுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக அவங்கள உருவாக்குற அளவுக்கு இந்த தேர்வு ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உங்களை நிறுத்தும். நம்பி படிங்க,
ஸோ படிக்கிறது என்றைக்குமே வேஸ்ட்டாக போயிடாது. டெஃபினட்டாக நம்பி படிங்க, நிறைய நாலேஜ் சேர்த்திக்கோங்க. அதோட பை ப்ராடக்டாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். ஒரு நாள் சோர்வடைந்தாலும் இன்னொரு நாள் தூங்கி எந்திரிச்சு அதோட ஜாஸ்தியான வேகத்தில் முடிகிற வரைக்கும் ஓடுங்க. டயர்டானால் மறுபடியும் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் ஓடுங்க. நடுவில் நம்ம குவிட் மட்டும்தான் பண்ணக்கூடாது, வெளியே மட்டும்தான் வந்துடக்கூடாதே தவிர ரெஸ்ட் எடுத்து ஓடலாம். நம்ம போய் சேர வேண்டிய தூரம் எட்டுவதற்கு வரைக்கும். யா, தேங்க்யூ ஸோ மச். டெஸ்பேட்ச் டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் ஆஃபீஸ் நம்பர் அண்ட் என்ரோல் பண்ணுங்கள். மேக் யூஸ் ஆஃப் திஸ் டெஸ்பேட்ச் அண்ட் general English classes and Pudu Tamil classes. Thank you.